இந்திய அரசியலமைப்பு பகுதியில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், பகுதி 4 இருக்குது. விதி 36 முதல் 51 வரை அமைந்துள்ளது. சரிங்களா? பகுதி 4. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ நடந்து முடிந்த 2025 குரூப் 4 எக்ஸாமில் கூட இது சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது புது வகையான முக்கியத்துவம்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு இந்த விதியை. அப்புறம் நெறிமுறை கோட்பாடு மற்றும் அடிப்படை உரிமைகள், அதாவது அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் மனசாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னதுன்னா கிரான்வில்லி அஸ்டின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா, நெறிமுறை கோட்பாடு மற்றும் அடிப்படை உரிமைகள் தத்துவார்த்தமான பகுதிகள் மற்றும் ஆன்மா நிறைந்த பகுதி. இந்த கூற்று இருந்துச்சுங்க குரூப் 4 எக்ஸாமில். நான் கூட ஆன்சருக்கு போடும்போது தவறுன்னு கொடுத்துட்டேன். இது சரியான கூற்று தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக மக்களாட்சி கோட்பாடுகளை நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கோட்பாடுகளை மீறினால் நீதிமன்றம் மூலம் தீர்வு பெற இயலாது அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்புறம் இந்த அடிப்படை உரிமைகள் இருக்குது இல்லையா, சரி, நெறிமுறை கோட்பாடுகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. அது 1976 42வது சட்ட திருத்தம். இது கூட கேட்டிருந்தாங்க. இந்த சட்ட திருத்தத்தப்போ யார் பிரதமராக இருந்தாங்கன்னு கேட்டாங்க இல்லையா, இந்திரா காந்தி அம்மா கேட்டிருந்தாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 4 புதிய கோட்பாடை கொண்டு வராங்க. சரிங்களா? அந்த கோட்பாடுகளை பற்றி அடுத்த கிளாஸ் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1978 44வது சட்ட திருத்தப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு கோட்பாடை கொண்டு வராங்க. இது ஒரு 4, இதில் ஒரு 1. அப்புறம் 2002 86வது சட்ட திருத்தம்படி விதி 45ஓட உள்ளடக்கம் கொண்டு வராங்க. சரிங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுங்க. இந்த அயர்லாந்துன்னு இருக்கு இல்லையா, இதை எக்ஸாமில் ஜப்பான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்து தான். சரிங்களா? இது முக்கியமான பகுதிங்க. வருகிற குரூப் 2 எக்ஸாமில் கேட்கலாம். இது சம்மந்தமான இன்னும் அடுத்த கிளாஸில் மற்ற விதிகள், அதாவது 36 முதல் 51 வரைக்கும் போட்டுடுறேன். சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. பாலிட்டி சம்மந்தமானது எல்லாமே போட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? தேங்க்யூ.